அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழன் ப மூவேந்திர பாண்டியன். இன்றைய தினம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 55வது அதிகாரமாக உள்ள செங்கோன்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 545வது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம். செங்கோன்மை என்பதற்கு நீதி தவறாமை என்ற பொருளில் இந்த தலைப்பினை வான்புகழ் கொண்ட வள்ளுவர் வகுத்து அமைத்துள்ளார். இப்பொழுது 545வது திருக்குறளுக்கு நாம் செல்வோம். இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையிலும் தொக்கு. இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையிலும் தொக்கு. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். வகுத்தமைத்த நீதி நெறிப்படி ஆட்சி செய்யின் மன்னவனின் திருநாட்டில் தவறாத பருவமழையும் குறையாத விளைச்சலும் காணும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். மீண்டும் பொருள். வகுத்தமைத்த நீதி நெறிப்படி செங்கோல் ஆட்சி செய்யும் மன்னவனின் திருநாட்டில் குறையாத மழையும் மிகுந்த விளைச்சலும் நிறைந்திருக்கும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். ஆம் தோழர்களே, வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.